ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். வேல்யூ ஆஃப் மிஷின் டிப்ரியேட்ஸ் 10% per annum if the present value is 16,000. After many years it will worth it of the present value. 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைகிறதெனில் எத்தனை ஆண்டுகளில் தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டம்மு. ஓகே, இப்போ பாருங்கள், இதை எப்படி போகலான்னா, இப்போ வந்து 16,000 ஓகேவா, அந்த தற்போதைய மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க 16,000. இது வந்து ஆண்டுக்கு எவ்வளோ குறையுதுன்னா 10% குறையுதான். அப்போ 16,000ல் 10%னா எவ்வளோ? 10/100ன்னு போடுவோமா? அப்போது இந்த 100 கேன்சல் ஆச்சுன்னா 1600. இந்த 1600 வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் கம்மியாகிட்டே போகும். இதில் பாதினா எவ்வளோ? 16ல் பாதினா உங்களுக்கு 8,000 வரும்போது வரத்துக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 16ல் பாதி 8,000 வரும்போது எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போது ஒரு வருஷத்தில் 1,600 ரூபா குறையுது. இப்போ 8,000 வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு 16 × 5 தான் 18 வரும். அப்போது ஒரு வருஷத்தில் ஒரு 1,500 குறையும், அடுத்த வருஷத்தில் 3,200 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 5 இயர்ஸில் எவ்வளோ குறையும் பாருங்கள். 5 × 1,600 போட்டு பாருங்கள். 16 பைசா நம்மளுக்கு தெரியும் 80, அப்போ 8,000 ஆகிடும். அப்போ 8,000 குறைஞ்சிச்சின்னா 16ல் 8,000 போச்சுன்னா 8,000 ஆன்சராக வருது. அப்போ என் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். கிளியரா? ஒரு 1 இயருக்கு 1,600 குறையுது. அப்போ 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 8,000 குறையும். 16,000ல் 8,000 போச்சுன்னா மீதி 8,000. அப்போ என் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். ஓகே.